பெட்ரோல், டீசல் பயன்பாட்டை குறைக்க நாம் மீண்டும் கொரோனா கால நடைமுறைகளுக்கு திரும்ப வேண்டுமா? அப்படி ஒரு முக்கியமான ஆலோசனையைத்தான் பிரதமர் நரேந்திர மோடி இப்போது முன்வைத்திருக்கிறார். தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், சர்வதேச அளவில் நிலவி வரும் போர் சூழல் மற்றும் கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு மக்கள் அனைவரும் எரிபொருள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். குறிப்பாக சாத்தியமான துறைகளில் நிறுவனங்கள் மீண்டும் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் முறையை ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதன் மூலம் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து நாட்டின் எரிபொருள் தேவையை குறைக்க முடியும் என்பது பிரதமரின் கருத்தாக இருக்கிறது. நேரில் கூடி பேசும் கூட்டங்களுக்கு பதிலாக வீடியோ கான்பரன்சிங் மற்றும் ஆன்லைன் மீட்டிங் முறைகளை மீண்டும் வழக்கத்திற்கு கொண்டு வருவது இப்போது காலத்தின் கட்டாயம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் வாகன பயன்பாட்டில் மாற்றங்களை கொண்டு வர வலியுறுத்திய அவர், மெட்ரோ ரயில் வசதி உள்ள நகரங்களில் மக்கள் அதற்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், மின்சார வாகனங்களை வைத்திருப்பவர்கள் அதன் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தனியார் வாகனங்களில் செல்வோர் கார் பூலிங் எனப்படும் பயண பகிர்வு முறையை பின்பற்றுவது சிறந்தது என்று அவர் யோசனை வழங்கினார். எரிபொருள் மட்டுமல்லாது நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை பாதுகாக்கவும் பிரதமர் சில வேண்டுகோள்களை முன்வைத்தார். அதன்படி வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் மற்றும் வெளிநாடுகளில் நடத்தப்படும் திருமணங்கள் போன்றவற்றை குறைந்தபட்சம் 1 வருட காலத்திற்கு மக்கள் தள்ளி வைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அதேபோல் அவசியமில்லாத தங்கம் வாங்குவதை தவிர்ப்பதும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். சமையல் எண்ணெய் மற்றும் உரங்கள் போன்ற இறக்குமதி செய்யப்படும் பொருட்களையும் மக்கள் மிகவும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். அமெரிக்கா, ஈரான் போர் சூழல் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக எண்ணெய் கொண்டு வருவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் காரணமாக இந்தியா சந்தித்து வரும் பொருளாதார அழுத்தத்தை சமாளிக்க ஒவ்வொரு குடிமகனும் இந்த சிக்கன நடவடிக்கைகளில் ஒத்துழைக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி தனது உரையில் விரிவாக தெரிவித்தார்.